ஆண்டவரும் இரட்சகருமாய் இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்தில் உங்கள் யாவருக்கும் அன்பின் வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். அருமையான தேவப்பிள்ளைகளே, புதிய நாள், புதிய நம்பிக்கை தின தியானத்தின் மூலமாய் இந்த நாளில் கூட உங்களை சந்திப்பதில் நான் மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறேன். அல்லேலூயா. இன்றைக்கு கூட கர்த்தர் நம்ம கொடுக்கிற வார்த்தை என்ன? சங்கீதங்களின் புஸ்தகம் 126 சங்கீதம் 3வது வசனம் கூட வாசிக்க கேட்போம். கர்த்தர் நமக்கு பெரிய காரியங்களை செய்தார், இது நிமித்தம் நாம் மகிழ்ந்திருக்கிறோம். ஹல்லேலூயா. இன்னைக்கு நீங்களும் இதை சொல்ல போறீங்க, கர்த்தர் எனக்கு பெரிய காரியங்களை செய்திருக்கிறார். எங்க பிரதர்? ஆமென். கர்த்தர் எனக்கு பெரிய காரியம் செய்ததா நான் ஏன் அப்படி துக்கமாக இருக்கணும்? ஏன் நான் வேதனையாக இருக்கணும்? நான் ஏன் கண்ணீரில் இருக்கணும்? நான் ஏன் கூனி குறி இருக்கணும் நினைக்கிறீங்களா? இல்லைங்க. நீங்களும் என்ன ஆராதிக்கிற ஆண்டவர் யார் தெரியுமா? பெரியவர். ஆமென். அவர் சேனைகளின் கர்த்தர். அவர் அல்லேலூயா. அவர் பயங்கரமும் பராக்கிரமும் உள்ள கர்த்தர். ஆமென். அவர் மகத்துவம் உள்ள கர்த்தர். எவ்வளோ காரியங்கள் ஆண்டவர் பற்றி சொல்லப்பட்டிருக்கு. அவர் பெரிய ஆண்டவர். தேவப்பிள்ளைகளே, அவர் உங்களுக்கு பெரிய காரியங்களை செய்வார். அல்லேலூயா. ஆமென். அதனால நீங்கள் மகிழ்ந்திருக்கணும். ஒருவேளை என்ன காரியத்தில் நீங்கள் துக்கத்தோடு இல்லை கண்ணீரோடு இருக்கிறீங்க, சோர்ந்து போகாதீங்க. கர்த்தர் உங்கள் வாழ்க்கையில் பெரிய காரியங்களை செய்ய தான் போகிறார். இதை நம்புங்க, இதை விசுவாசிங்க. யோவேல் எழுதின தீர்க்கதரிசன புஸ்தகம் 2ஆம் அதிகாரம் 21ஆம் வசனத்தில் வாசிப்பீங்கன்னா, அங்கே யோவேல் தீர்க்கதரிசி மூலமாக ஆண்டவர் அழகான ஒரு காரியத்தை சொல்லுவார். வாசிக்க கேட்போம். தேசமே பயப்படாதே, மகிழ்ந்து களிக்கூறு, கர்த்தர் பெரிய காரியங்களை செய்வார். ஆமென். தேசமே பயப்படாது. ஆண்ட்ரூஸே பயப்படாது. என் அன்பு தேவ பிள்ளையே பயப்படாது, மகிழ்ந்து களிக்கூறு, கர்த்தர் பெரிய காரியங்களை செய்வார். ஆமென். இது யோவேல் தீர்க்கதரிசி மூலமாக யூதா தேசத்து மக்களுக்கு சொல்லப்பட்ட வார்த்தை. இந்த யூத தேசத்துடைய மக்களுடைய வாழ்வாதாரமாக பயிர் நிலங்கள்லாம் வெட்டுக்கிளிகளும் முசுக்கொட்டைகளும் ஆமென் பட்டுப்புழுகளும் பட்சித்து போட்டது, தின்று போட்டது. என்ன செய்யறதுன்னு தெரியல. அவ்வளோ பயங்கரமான வேதனைகள் தெய்வ பிள்ளையில் அங்கே பயங்கரமாக சொல்லப்பட்டிருக்கோம். அதெல்லாம் அழிந்து போன சூழ்நிலை, ஒன்றுமே இல்லாத சமயத்தில் தான் அங்கே உபவாசம் இருந்து தேவனை நோக்கி பார்க்கும்போது யோவேல் தீர்க்கதரிசி மூலம் ஆண்டவர் சொல்றாரு, தேசமே பயப்படாது, மகிழ்ந்து களிக்கூறு, கர்த்தர் பெரிய காரியங்களை செய்வாரா. அல்லேலூயா. தெய்வ பிள்ளையே, பயப்படாதீங்க. பிரச்சனையை பார்த்து பயப்படாதுங்க. சூழ்நிலையை பார்த்து பயப்படாதுங்க. மனுஷரை பார்த்து பயப்படாதுங்க. உங்களுக்கு விரோதமாக இந்த மந்திரங்களை பார்த்து பயப்படாதுங்க. உங்களுக்கு விரோதமாக எத்தனை காரியங்கள் வந்தாலும் பயப்படாதீங்க. ஏன்னா உங்களோடு இருக்கிறவர் சாதாரணமாக இல்லை, அவர் பெரியவர். அல்லேலூயா. இந்த பிள்ளைங்க வாழ்க்கையில் இப்படியேப்பட்ட காரியம் நடந்து கொண்டிருக்க பிரதர். இவ்வளோ பிள்ளைங்க ஆமென் வாழ்க்கையில் நிறைய பாதிப்புகள் இருக்குது. கலங்கி கொண்டிருக்கீங்களா? சோர்ந்து போகாதீங்க. வியாதியை பார்த்து பயந்துட்டீங்களா? பயப்படாதீங்க. டாக்டர் சொன்ன ரிப்போர்ட்டை பார்த்து பயந்துட்டீங்களா? பயப்படாதீங்க. கடன் பிரச்சனையை பார்த்து பயந்துட்டீங்களா? பயப்படாதீங்க. தேவப்பிள்ளையில கர்த்தர் உங்கள் வாழ்க்கையில் பெரிய காரியங்களை செய்வார். ஆமென். இது நிமித்தம் நான் மகிழ்ந்திருப்போமா? நான் தெய்வ மனுஷன் உங்களை பிளஸ் பண்ணுறேன். உங்களுக்கு நான் கர்த்தருடைய வார்த்தையை சொல்கிறேன். கர்த்தர் உங்கள் வாழ்க்கையில் செய்கிற பெரிய காரியங்களை பார்த்து நீங்களே ஆச்சரிய பார்க்க போகிறீங்க, அடுப்பார போகிறீங்க. ஏன்னா ஆண்டவர் ஒரு மனுஷனை ஆசீர்வதிக்க நினச்சின்னா அது சாதாரணமாக இருக்காது. தெய்வ பிள்ளையில அவர் அபரிவிதமாய் ஆசீர்வதிக்கிற கர்த்தர். இடம் கொள்ளாமற் போக மட்டும் ஆசீர்வதிக்கிற கர்த்தர். வேதனை இல்லாத ஆசீர்வாதத்தை கொடுக்கிற கர்த்தர் உங்கள் வாழ்க்கையில ஆசீர்வதிப்பார். உங்கள் வாழ்க்கையில் பெரிய காரியங்களை செய்வார். நீங்கள் மகிழ்ந்து களி கூற போகிறீங்க. ஆமென். இதை நம்புங்க. ஆண்டவர் நிச்சயமாக உங்களை ஆசீர்வதிப்பார். கண்களை மூடி நம்ம ஜெபிக்கலாம். தகப்பனே, உமக்கு நன்றி சொல்லி துதிக்கிறோம். ஸ்தோத்திரப்பா. ஆண்டவரே, உமக்கு ஸ்தோத்திரம். கர்த்தர் பெரிய காரியங்களை செய்திருக்கிறார். இது நிமித்தம் நான் மகிழ்ந்திருப்பேன்னு சொன்ன போல அப்பா, எங்கள் வாழ்க்கையில் பெரிய காரியங்கள் செய்யுங்க. என்னென்ன காரியங்கள் தடைப்பட்டு இருக்கிறதோ இயேசுவின் நாமத்தினால் காரியங்கள் வாய்க்க பண்ணுங்க. எல்லாம் ஆசீர்வதியும். ஆண்டவரே, உமக்கு நன்றி சொல்கிறேன்ப்பா. ஆண்டவரே, எதிர்பார்க்குற நன்மையான காரியங்கள் கைக்கூடி வர பண்ணும். நன்மையை கிருபை உண்டாக்கட்டும். எல்லா தீங்குக்கும் உள்ள இலக்கை காத்துக்கணும். இந்த நாள் முழுதும் கரம் எடுத்து நடத்தும். இயேசுவின் மூலம் ஜெபம் கேளும் பிதாவே. ஆமென். அவர் உங்களுக்கு பெரிய காரியம் செய்திருக்கிறார். தைரியமாக போங்க. God bless you.